வணக்கம். திமுக அதிமுகவில் இருக்க அதிருப்தி சீனியர்கள், கட்சி சீனியர்கள் இருக்காங்கல்ல, எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாரு, மதிக்கல அப்படிங்கிற உணர்வோட, வேதனையோட அந்த கட்சியில் தொடர்ந்து பயணம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறவங்கள நோட்டம் விட்டு அவங்கள எல்லாம் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தூக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் அறிவாலய வட்டாரங்கள் எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் இதுபோல் ஒரு சூழ்நிலை தான் உருவாச்சு. திமுகவோட கூட்டணி வைப்பார் அப்படின்னு விஜயகாந்த் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க. கலைஞர் கூட பழம் நழுவி பாலில் விழும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். துரைமுருகன் ஒரு சைடு போயிட்டு அதிகபட்சமாக என்ன செஞ்சார், திமுக ஐஸ்கிரீம், தேமுதிக செரி பழம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். இதை பிரிக்கவே முடியாது, இது ரெண்டும் இருந்தால் தான் ஒரு டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி துரைமுருகன்லாம் பேசினார். ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் கடைசி நேரத்தில் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, திமுக டக்குன்னு உடனே மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணியில் போய் அது இந்த வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஆக்கி திமுகவுக்கு எதிராக அவங்க செயல்பட விட்டாங்க. இல்லைன்னா திமுக அன்றைக்கி ஜெயிச்சிருக்கோம், ஆட்சியில் உட்காந்துருக்கோம். ஆனால் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு போயிட்டு ஒட்டுமொத்தமாக இவங்க எல்லாருமே நாஸ்தியானது தான் மிக முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சமயத்தில் ஜெயலலிதா வைகோ மூலமாக காய் நவுத்தி இந்த மாதிரி மக்கள் நல கூட்டணி தனியாக வச்சு திமுகவுக்கு ஓட்டை பிரிச்சுருங்க, திமுகவுக்கு போகிற ஓட்டை பிரிச்சுருங்க அப்படின்னு சொல்லி வைகோட்ட பணம் கொடுத்தோன்னே அந்த பணத்தை வாங்கி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவரும் தோத்தார், எல்லாருமே தோக்கடித்தாங்க. திரும்பவும் அதிமுக ஆட்சியில் உட்கார்றதுக்கான ஒரு ஏற்பாடை பண்ணி கொடுத்தாரு. இதனால் பார்த்திங்கன்னா திமுக பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியா பண்ணுறீங்க, உங்களுக்கு இருக்குடி ஆப்பு அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க, திமுக இதில் பார்த்திங்கன்னா தேமுதிகவில் நிறைய பேர் கட்சி சீனியர்கள் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம திமுகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எல்லாருமே ஆலோசனை பண்ணும்போது, தேமுதிக சார்பாக ஆலோசனை பண்ணும்போது, நம்ம திமுகவோட கூட்டணி வைக்கிறது நல்லது, நம்ம கட்சிக்கு ரொம்ப நல்லது, நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இதை விஜயகாந்த் கேட்கவே இல்லை. ஏன்னா பிரேமலதா தான் அப்போ முடிவு எடுக்கிற இடத்துல இருந்தாங்க. பிரேமலதா முடிவு அவங்க மக்கள் நல கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிறது தான். நாங்கள் முதலமைச்சர் ஆகிறோம், எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டோம்ல, அதுக்கப்புறம் நாங்கள் முதலமைச்சர் ஆகிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு திமுகவுக்கு. சரி, தேமுதிக வெயிட்டான கட்சி கிடையாது, அதை உடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி 2016 தேமுதிக உடைச்சாங்க. அதில் உடைச்சதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா விசி சந்திரசேகர், மேட்டூர் பார்த்திபன், கும்மிடிப்பூண்டி சேகர் இவங்கெல்லாம் வெளியே மக்கள் தேமுதிக அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க. இது ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்க. இது திமுக தான் ஏற்பாடு பண்ணி அந்த கட்சியை உருவாக்குனாங்க. உருவாக்கிட்டு விஜயகாந்துக்கு எதிரான ஒரு போர்க்கொடியை தூக்குனாங்க. இவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா உதயசூரியன் சின்னத்திலே நின்று ஜெயித்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது அதிமுகவிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குது. அதிமுக கட்சியை உடச்சி விட்டுறலாம், உடச்சி நிறைய பேர்த்த அதிருப்தியாளர்களை எல்லாம் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் திமுக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தன்னை மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் பண்ணுறது ஒன்றுமே புரியவே இல்லை. இப்போ ஓபிஎஸ் கூட சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தலைமை பண்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ சுதந்திர தினத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விட சசிகலா அதிமுகவோட பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி சுதந்திர தின வாழ்த்துக்களை அவங்க லெட்டர் பேரில் போடுறாங்க. அப்போ ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தவங்க திடீர்னு அவங்க தன்னை ஒரு அதிமுகவோட பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அவங்க லெட்டர் பேரில் போடுறாங்க அப்படின்னா, அதே சமயத்தில் ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறது பார்த்திங்கன்னா ஏதோ பாஜக ஒரு முடிவெடுத்து காய் நவுத்துறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனால் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிருப்தியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், இப்போ இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ அன்வர் ராஜா வந்தார், அதே போல் கார்த்திக் தொண்டைமான் வந்தார், அதுக்கப்புறம் மைத்ரேயன் வந்திருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து எல்லாத்தையும் கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவில் இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள், எம்ஜிஆர் காலத்து அரசியல் செஞ்சாங்கள்ல, அவங்கள எல்லாம் தூக்குனா சரியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், தங்கமணி, செல்லூர்ராஜ், ராஜேந்திர பாலாஜி, மணிகண்டன், காமராஜ் இவங்க எல்லாமே எடப்பாடி பழனிசாமி மேலே பயங்கரமான ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா செங்கோட்டையன்லாம் எம்ஜிஆர் காலத்து அரசியலில் பண்ணவர். முதல்ல எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்த பிறகு சத்தியமங்கலம் தொகுதியில் நின்று முதல்ல வெற்றி பெற்றவரே செங்கோட்டையன் தான். அந்த அளவுக்கு கட்சியில் சீனியர். அவரை எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. கட்சியில் எம்ஜிஆர் காலத்து அரசியல் பண்ணவர், எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமானவர், கட்சியில் ரொம்ப செல்வாக்காக இருந்தவர். சசிகலா முதல்ல தேர்வு பண்ணது முதலமைச்சராக ஆக்குறதுக்கு ஓபிஎஸை தாண்டி ஒரு தேர்வு பண்ணாங்க அப்படின்னா செங்கோட்டையனை தான். செங்கோட்டையனை அப்போ கொஞ்சம் தயங்கிட்டார்.
ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த காய் போச்சு. அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இப்போ கட்சியில் வந்து தன்னை ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டே இருக்கிறார். இப்போ செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு லடாய் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் திமுக வந்து நடுவில் புகுந்து அமைச்சர் முத்துசாமி மூலமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நடத்திட்டு இப்போ செங்கோட்டையன் திமுக சைடு போயிடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக வந்து அதிமுகவில் இருக்கிறவர் திடீர்னு திமுக கூப்பிட்டுச்சுன்னா ஓடிடுவாரா, கொஞ்சம் தயங்குவார்ல, அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட அவமானப்பட்டுக்கிட்டு தொடர்ந்து இந்த கட்சிக்குள்ளே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இல்லை கட்சியை விட்டு விலகி போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிட்டு இருக்கார். அவருடைய ஆதரவாளர் மூலமாக அவரை வந்து எங்கேயுமே கூப்பிட்றது கிடையாது, புறக்கணிக்கிறது, போஸ்ட்டை அடிக்கிற போஸ்ட்டில் வந்து அவர் பேரை போடுறதில்ல, அவர் ஃபோட்டோ போடுறதில்ல, இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து வந்து செங்கோட்டையன் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜக மட்டும்தான் ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு கூட இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்று நீங்கள் இல்லைன்னா வேலுமணி, 2 பேரில் யாரோ ஒருத்தங்கள நாங்கள் முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு சொல்லி பாஜக மேலிடம் வந்து அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அன்வர் ராஜா திமுகவில் இணைஞ்ச பிறகு அதை சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை அதிமுக ஜெயிச்சா கூட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கிடையாது, ஒன்று செங்கோட்டையன் இல்லைன்னா வேலுமணி, இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் முதலமைச்சர். இதை வந்து பாஜக ஏற்கனவே முடிவு பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டையும் போட்டு சொல்லியிருக்கிறார். சரி, இவர் இந்த சைடு செங்கோட்டையன் பயங்கர அதிருப்தியில் இருக்கார். அவர்கிட்ட அமைச்சர் முத்துசாமி மூலமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தங்கமணி இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல. அதிமுகவில் இருக்கிறவர். நான் அதிமுக ஆட்சி காலத்தில் டெல்லியில் வந்து பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா, டெல்லியில் முக்கியமான தலைவர்கள் அமித்ஷா, பிரதமர் மோடி, இவங்கள்ட்ட எல்லாம் அதிமுக சார்பாக பேசக்கூடிய நபர், அதிமுகவுக்கு வந்து அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இங்கே கொண்டாந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்கிறது முதற்கொண்டு எல்லாமே பண்ணவர் தங்கமணி ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட நெருங்கின சொந்தம் வேறு. ஆனால் தங்கமணி மேலே பயங்கரமான ஒரு மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்கிறார். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையில் இருக்கிறார். சரி, இனிமேல் நம்ம வந்து ஏன் அங்கே இருந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த அசைன்மெண்ட் கொங்கு பெல்ட்டில் இருக்கிற முக்கியமான தலைகளை தூக்கிட்டு வர இந்த அசைன்மெண்ட்டை செந்தில் பாலாஜிகிட்ட கொடுத்துருப்பாரு முதலமைச்சர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. அவர் வந்து ஏவா வேலுகிட்ட கொடுத்துருக்கிறாரு. இந்த பொறுப்பு எல்லாமே ஏவா வேலுகிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே அவர் அதிமுகலேருந்து வந்து திமுகவில் கோலோச்சுறாரு. அப்படிங்கும்போதே பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்கிற முக்கியமான சீனியர்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதே போல் அதிமுகலேருந்து வர்றவங்களுக்கு முதலமைச்சர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கட்சிக்குள்ளே வந்த பிறகு நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா திமுக கட்சியில் இருக்கிற சீனியர் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அவர் செந்தில் பாலாஜிக்கு ஒரு பூங்கொத்து கொடுக்குறாரு. அதை அவர் வாங்க மாட்டேங்கிறார். அவர் வாங்காமல் அவரை வந்து அவாய்ட் பண்ணுறாரு. கட்சிக்குள்ளே வந்து இவரெல்லாம் வந்து நம்ம அதிமுகலேருந்து வந்திருக்கிறோம், நம்ம திமுகவில் சீனியர்கள் எல்லாம் கடந்து நம்ம முக்கியத்துவம் பெறுறோம் அப்படின்னம்னா சீனியர்களுக்கு கொஞ்சம் அவமானப்படுத்தாமல் செந்தில் பாலாஜி செயல்பட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கட்சியில் இருக்கவங்களாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் செந்தில் பாலாஜியை தவிர்க்கவும் முடியாது. செந்தில் பாலாஜி கொங்கு பெல்ட்டில் கொஞ்சம் செல்வாக்காக எல்லாத்தையுமே வந்து செயல்படக்கூடியவர், சுறுசுறுப்பாக செயல்படுவார். அப்படிங்கும்போது அவரை வந்து தவிர்க்காமல் ஏவா வேலுகிட்ட பொறுப்புகளை கொடுத்து ஏவா வேலு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இந்த சைடு தூக்கிட்டு வர்றதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் செந்தில் பாலாஜிக்கும் ஏவா வேலுக்குமே ஆகலை. ஏவா வேலு வந்து கட்சிக்குள்ளே வந்து முக்கியமான கொங்கு பகுதியில் முக்கியமான நபர்களுக்கெல்லாம் அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கிறாங்கள, அவங்களுக்கெல்லாம் பதவி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியில் சொன்னால் செந்தில் பாலாஜி யாருக்குமே போடலை. ஏவா வேலோட ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து அப்படியே நிராகரித்து வச்சுட்டாரு. இதனால ஏவா வேலுக்கும் செந்தில் பாலாஜிக்குமே ஒரு மாதிரி பிரச்சனை, பஞ்சாயத்து இப்படியெல்லாம் இருக்குது. இதுக்கிடையில் வந்து செங்கோட்டையன், தங்கமணி இவங்களை எல்லாமே தூக்குற பொறுப்பு ஏவா வேலு கையில் இருக்குது. ஏவா வேலு ஒரு வேளை அப்படி தூக்குனாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏவா வேலுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு வந்து கட்சிக்குள்ளே ஒரு மிக முக்கியத்துவம் இருக்குது. முதலமைச்சரோட நெருக்கமானவர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட மிக நெருக்கமானவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறனால அவர் என்ன செய்கிறாரு, என்னை ஒன்றும் அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அதனால தான் வந்து அவர் இந்த மாதிரிலாம் சீனியர்களுக்கு ஒரு மாதிரி மதிக்க மாட்டேங்கிறார் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இப்போ தேர்தல் வேறு நெருக்கம். இந்த சமயத்தில் எந்த பஞ்சாயத்தும் வேணான்னு முதலமைச்சர்னு நினைக்கிறாரு. அதே சமயத்தில் வந்து கொங்கு பகுதியில் செந்தில் பாலாஜி செயல்பட்டால் நம்ம திரும்பவும் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கு வரும் அப்படின்னு அவரும் யோசிக்கிறாரு. இதை தாண்டி ஏவா வேலு வந்து தன்னுடைய செல்வாக்கை வந்து திரும்ப கொங்கு பகுதியில் நிலைநாட்டணும்னா கட்சியில் இருக்க சீனியர்களை வந்து
ஒட்டுமொத்தமாக தூக்கிட்டு வரணும், முக்கியமான சீனியர்கள் எல்லாத்தையும் தூக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செங்கோட்டையன், தங்கமணி இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. சரி, இதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் செல்லூர் ராஜு, ஏற்கனவே செல்லூர் ராஜு வந்து அவருடைய பதவியே அங்கே வந்து மாவட்ட செயலாளர் பதவியே கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேதனையில் இருந்தார். உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது. டாக்டர் சரவணன் வந்த பிறகு அவர் பல கட்சி மாறி இப்போ கடைசியாக வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட உட்காந்துருக்கிறார். ஆனால் அவருக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி வேணும்னு சொல்கிறாரு. அவர் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது அவர் கூட சேர்ந்து அலைஞ்சு ஓட்டு கேட்டவர் செல்லூர் ராஜு. டாக்டர் சரவணன் தோத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய கட்சி மாறுறது தான். அடிக்கடி கட்சி மாறாரு. அவருக்கு எப்படி நீங்கள் வந்து கட்சியில் போஸ்டிங் உடனே கொடுத்து உடனே வந்து அவரை நாடாளுமன்ற தேர்தல் நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வி அதிமுகவினரே கேட்டாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா வேறு ஆள் இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் செலவு பண்ணி நிற்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. அதனால எடப்பாடி பழனிசாமி வேறு வழி இல்லாமல் நிப்பாட்டினாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே அதிருப்தியில் இருந்தார் செல்லூர் ராஜு. ஏன் நம்மளை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டேங்கிறார், நம்மள்ட்ட கேட்கணுமா வேணாமா, அதெல்லாம் எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறார். அதை தாண்டி இப்போ சமீபத்தில் வந்த அந்த கீழடி அருங்காட்சியகத்துக்கு போனார்ல எடப்பாடி பழனிசாமி, அப்போ வந்து செல்லூர் ராஜு கார் பின்னாடி சீட்டில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இறங்கண்ணே, நீங்கள் பின்னாடி காரில் வாங்கினே அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். ஏற்கனவே உள்ளே வந்து பயங்கரமான ஒரு உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக செல்லூர் ராஜுக்கும் டாக்டர் சரவணனுடைய ஆதரவாளர்களுக்குமே இருக்குது. ஆனால் செல்லூர் ராஜுக்கு எதிரான புகார்களை வந்து அதிகமாக வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. டாக்டர் சரவணன் குரூப்பு ஒரு சைடு, வந்து ராஜன் செல்லப்பா குரூப்பு ஒரு சைடு, வந்து உதயகுமார் குரூப்பு, இப்படி எல்லா கோஷ்டியும் சேர்ந்து செல்லூர் ராஜை கார்னர் பண்ணி செல்லூர் ராஜை வந்து எப்படியாவது வந்து ஒரு டம்மி ஆக்கி விடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க. செல்லூர் ராஜு என்ன செய்கிறாரு, இதை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம இதை எடப்பாடி பழனிசாமி கவனத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சார். ஆனால் அதை தான் சொல்கிறதுக்கு தான் அந்த காரில் ஏறி, ஆனால் இது மாதிரி காரில் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது இது மாதிரி சொல்லலான்னு அவர் யோசிக்கும்போது அவர் வந்து காருக்குள்ளேயே ஏற்றலை. இது வந்து அவமானமாயிடுச்சு. என்னடா இது, கட்சிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நமக்கு எதிராக வந்து செயல்படுறானுங்க, அவமானப்படுத்துகிறானுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மனுஷன் வேறு நம்மளை காருக்குள்ளே ஏறாத அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் வேறு இது பண்ணிகிட்டு இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. சமீபத்தில் கூட அவர் ஓபிஎஸை பற்றி செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது ஓபிஎஸ்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓபிஎஸ்ஸை செய்தியாளர்கள் தரக்குறையாக பேசும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகி அவர் என்ன செஞ்சார், அதெல்லாம் பேசக்கூடாதுங்க, அவர் ஒரு தலைவரை வந்து நீங்கள்லாம் இப்படியெல்லாம் பேசுகிறது ரொம்ப தப்புங்க அப்படிங்கிற மாதிரி செல்லூர் ராஜும் கொஞ்சம் கோவப்பட்டார். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல. எப்படி நீ வந்து ஓபிஎஸ்ஸுக்கு சப்போர்ட்டாக நீ பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்து தான் இந்த கடுப்பை இப்படி காட்டினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்புகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் செல்லூர் ராஜு அதிருப்தியில் இருக்கார். இந்த அதிருப்தி எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தியில் இருக்கார் அப்படின்னா அவரை தூக்குங்கடா செல்லத்தை அப்படிங்கிற மாதிரி திமுக தலைமை அவரை தூக்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதே போல் ராஜேந்திர பாலாஜி என்ன தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்காக ஆதரவாக பேசினாலும் அவருக்கு வந்து அவரே வந்து ஒரு ஆப்படிச்சுக்கிட்ட ஒரு விஷயம் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜவர்மன். 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் ராஜவர்மன் என்ன செஞ்சார், அதிமுகலேருந்து விலகி சீட்டு கிடைக்கல, சீட்டு கொடுக்கல, எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல. சீட்டு கொடுக்காததுக்கு மிக முக்கியமான காரணம் ராஜேந்திர பாலாஜி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசித்தார். அதனால் அவர் என்ன செஞ்சார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் போயிட்டு நின்றுட்டு அங்கேருந்து நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அங்கேயும் போய் பீஸ் வாங்கிட்டார். அப்புறமா என்ன செஞ்சார், அதிமுகவுக்கு வந்தார். அதிமுகவுக்கு வராரு அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி தான். அவர்கிட்ட வந்து யாரையாவது கட்சிக்குள்ளே சேர்க்குறாங்க, வேறு அதிமுகலேருந்து வெளியே போயிட்டு திரும்பவும் ராஜவர்மன் அதிமுகக்குள்ளே வராரு அப்படின்னா ராஜேந்திர பாலாஜிட்ட ஒரு வார்த்தை அவர் கேட்கணுமா வேணாமா, எடப்பாடி பழனிசாமி கேட்கவே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ராஜவர்மன் வந்து கட்சிக்குள்ளே சேர்த்தது இல்லாமல் அம்மா பேரவை இணைச் செயலாளர் பதவியும் கொடுத்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. இது யார் மூலமாக இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா உதயகுமார் தான். உதயகுமார் வந்து ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக செயல்படுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் செயல்படுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து என்னென்னா தென் மாவட்டங்களில் நான் தான் மிக செல்வாக்கு மிக்க நபர்கள் அப்படிங்கிற மாதிரி யோசித்தார். ஆனால் ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துக்குள்ளே விருதுநகர் மாவட்டம் ராஜேந்திர பாலாஜிக்கு தெரியாமல் எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம், அடிப்படை அறிவு கூட உதயகுமார்கிட்ட இல்லை. அதனால ராஜேந்திர பாலாஜி உதயகுமார் மேலேயும் கடுப்பாயிட்டார். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ராஜவர்மனை சேர்த்த எடப்பாடி பழனிசாமி நீ சேர்த்துக்க, ஆனால் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை, இது மாதிரி ராஜவர்மன் வந்திருக்கிறாரு என்னப்பா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டிருந்தா நான் என்ன சேர்க்க வேண்டாம், நான் சொல்ல போகிறேன், சேர்த்துக்கங்கன்னு தான் சொல்ல போகிறேன். ஆனால் ஒரு வார்த்தை கூட கேட்காம ராஜவர்மனுக்கு பதவியும் கொடுத்து இங்கே வந்து எனக்கு எதிராக சீண்டி விட்றீங்கள, அது என்னால் பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அதனால் சிவகாசி தொகுதியில் வந்து இப்போ போட்டி போடலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதே தெரியல. அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது.
இதில் வந்து என்னென்னா அவருக்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் பயங்கரமான ஒரு டென்ஷன் எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ராஜேந்திர பாலாஜியை கூட திமுக சைடு தூக்கியா, அது இந்த செல்லத்தை தூக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இருக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறமா அப்படியே போனோம்னா ராமநாதபுரம் வந்துட்டோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் இருக்கார். அவர் ஒரு நடிகையோட ஒரு தொடர்பு அது இதுன்னு வந்து ஒரு கச்சா முச்சாலாம் வந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படி இப்படிலாம் நடவடிக்கை எடுத்தார். இப்போ வந்து மாவட்ட செயலாளராக முனிசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கும் மணிகண்டனுக்கும் ஆகிறதே இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மணிகண்டனை வந்து புறக்கணிச்சிட்டு நிராகரிச்சுட்டு அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. முனியசாமிக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. இவர் இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறனால தான் என்ன செஞ்சாங்க, அன்னூர் ராஜாலாம் என்ன செஞ்சார், போங்கடா உங்கள் கூட இருக்கிறதுக்கு நான் திமுகவுக்கு போயிடுறேன்னு திமுகவில் வந்து இணைஞ்சார். அவர் திமுகவுக்கு போகணுங்கிற எண்ணமே இல்லை. இவங்க தான் வந்து இவங்க கொடுக்குற அவமரியாதை, டார்ச்சரு, கண்டுக்காதது, இதனால இவங்க போய் திமுக சைடு சேர்ந்துடுறாங்க. இப்போ மணிகண்டனும் ஒரு முடிவு எடுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா அதிமுக கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க மணிகண்டன் திமுகவில் போய் சேர்ந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுக மாவட்ட செயலர் காதர் பாட்சா என்கிற முத்துராமலிங்கம் அவர் இருக்கிறார். அவர் வந்து மணிகண்டனோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இப்போ அன்வர் ராஜா தூக்கிட்டு வந்ததில் சக்ஸஸ் பண்ணார். அதே போல் வந்து இப்போ அவர்கிட்டையுமே வந்து மணிகண்டன்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம். மணிகண்டனும் இந்த செல்லத்தையும் தூக்குங்கயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, பார்ப்போம். அப்புறமா காமராஜ், முன்னாள் அமைச்சர் காமராஜை வந்து இப்போ இதில் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதிமுக கட்சியில் வந்து பெருசாக வந்து அவர் ஆர்வமே காட்டலை. இப்போ சமீபத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டங்களில் வந்து அவர் சுற்றுப்பயணம் போகும்போது காமராஜை கூப்பிட்டு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் பெருசாக செலவு பண்ணவே இல்லை. அதை ஒத்துக்கலாம். காமராஜ் வந்து செலவு பண்ணுறதுக்கு இதே இல்லை. ஏன்னா அவருக்கு எதிராக வந்து அமைப்பு செயலாளர் துரைசந்தியில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அவரை வச்சு செலவு பண்ணிக்க வேண்டியது தானே. காமராஜை கண்டுக்கிறது இல்லை. கண்டுக்காத போது நீ செலவு பண்ணு அப்படின்னு சொன்னால் எப்படி செலவு பண்ணுவார்? அவர் அமைச்சராக இருக்கும்போது சம்பாதிச்சார், உங்களுக்கு ஆதரவான மனநிலையில் இருந்தார். இன்றைக்கி சம்பாதிப்பும் இல்லை, சம்பாதிக்க முடியல. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மதிப்பும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி மதிக்கவும் மாட்டேங்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி வந்து அவர் செலவு பண்ணுவார்? துறை சந்திலே நீங்கள் செலவு பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் இருந்தார். இப்போ என்னென்னா டெல்டா மாவட்டங்களில் ஒரு முக்கியமான தலை அப்படின்னு சொல்லி கருதப்படுற காமராஜையும் தூக்குங்க, இந்த செல்லத்தையும் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இந்த செல்லமும் தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ திமுகவுக்கு வந்து ஏன் அதிமுகவில் இருக்கிற முக்கியமான தலைகளை எல்லாம் தூக்கணும் அப்படின்னா இது திமுகவோட ஸ்டைல். இது எப்பயுமே தேர்தல் சமயத்தில் திமுக எதிர்கட்சிகளில் இருக்கிற முக்கியமான தலைகள் எல்லாத்தையும் தூக்குவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கை கோர்த்துட்டார். கை கோர்த்த பிறகு அவர் ரொம்ப தெனாவட்டாக இருக்கிறார். நம்ம பாஜகவோட இருக்கிறோம், அது மத்திய அரசு, நம்ம வேணும்னா அவங்க திமுக அமைச்சர்கள் மேலே ரைடு அடிக்க சொல்லலான்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட ரைடு அமலாக்கத்துறை பெரியசாமி வீட்டில் வந்து சென்னை, மதுரை, திண்டுக்கல் இந்த பகுதியில் இருக்க பெரியசாமி வீட்டில் ரைடு அடிச்சுட்டு இருக்காங்க. அமலாக்கத்துறை ரைடு அடிச்சிருக்காங்க. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில். இது மாதிரி திமுகவில் வந்து முக்கியமான அமைச்சர்களுக்கு ரைடு விடுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாஜகவோட அவர் கை கோர்த்துருக்கிறது அது மிக முக்கியமான காரணம். மக்கள் மத்தியில் இப்படி தேர்தல் சமயத்தில் ரைடுன்னு வந்துச்சுன்னா மக்கள் மத்தியில் பார்த்தீங்களா திமுக எவ்வளோ கொள்ளையடிச்சு, நம்ம தான் பிரச்சனை பண்ணுறோம்ல, திமுக கொள்ளையடிச்சுது அப்படின்னு இவங்கெல்லாம் யோகிய சிகாமணி மாதிரி அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே தேமுதிக இன்னமும் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. அவங்க ஜனவரி 9ஆம் தேதி சொல்லுவாங்க. பாமக, புதிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி, தமிழர் தேசம் கட்சி இப்படின்னு சொல்லி பல கட்சிகள் வந்து எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, கூட்டணிக்குள்ளே இருப்பாங்க. அப்படி கூட்டணிக்குள்ளே அவங்கெல்லாம் வரும்போது நம்ம ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை வீக் ஆக்கிட்டோம் அப்படின்னம்னா பாஜக கூட அவங்கள சீண்டாது. இப்போயே பார்த்தீங்கன்னா நான் தான் இந்த இதுக்கு வந்து கூட்டணிக்கு நான் தான் தலைமை அப்படின்னு பேசுகிறாருல்ல எடப்பாடி பழனிசாமி, அந்த பேச்சை ஆஃப் பண்ணிடலாம், பீஸை பிடுங்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி திமுக நினைக்கிது. ஏன்னா கூட்டணி கட்சிகளோட திமுக கூட்டணியிலையும் வந்து கல்லறிஞ்சு பார்க்குறாரு. துரைமுருகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாரு. துரைமுருகன்லாம் வந்து திமுகவில் இருக்க வேண்டிய நபரே இல்லை, அவர் வந்து அதிமுக இருக்க வேண்டிய நபர், அவருக்கான முக்கியத்துவம் அங்கே கிடைக்கல, துணை முதலமைச்சர் பதவியை அவருக்கு கொடுக்கணும். இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் கொடுத்து வாரிசு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். துரைமுருகன் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் படிக்கிற காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர் படிப்புக்கு உதவி செஞ்சார். ஆனால் அப்போயே வந்து அவர் அதிமுகவில் போகல, திமுக தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட சொன்னார். கலைஞர்
கலைஞர் தான் எனக்கு பிடிக்கும், கலைஞரோட தான் நான் பயணம் பண்ண போகிறேன்னு எம்ஜிஆர்ட்டே நேரடியாக பேசிட்டு திமுகவில் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அடிப்படை அறிவு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலையா அப்படிங்கிற கேள்வியை திமுக தரப்பே கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்களை வந்து கட்சியை உடச்சி விட்டு அவர் வீக் ஆக்கி எடப்பாடி பழனிசாமி இப்போ ஓபிஎஸ் சொன்ன மாதிரி ஆளுமை தன்மையே இல்லாத ஒரு நபர் அப்படின்னு நிரூபிச்சிட்டோம் அப்படின்னோன்னா பாஜக ஏறி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து என்ன செய்கிறாங்க, இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கிற முக்கியமான தலைகள் எல்லாத்தையும் கொண்டு வர போகிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருல, ஒரு அதிகார திமிரில் பேசுகிறாருல, எனக்கு வந்து நான் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை, நான் எடுக்கிற முடிவு தான் அப்படின்லாம் பேசுகிறாருல, அந்த முடிவுக்கு வந்து ஒரு ஆப்படிச்சு விட்ருவோம், அந்த பேச்சுக்கே ஒரு ஆப்படிப்போம். ஏன்னா இப்போ அதிமுக பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடு வரும், தொகுதி பங்கீடில் வந்து இவர் வந்து கொஞ்சம் திமிராக பேசுவார், அப்படி பேச வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுகவும் முடிவு பண்ணி வச்சிருக்குது. அதனால் வந்து என்ன செய்கிறாங்க, முக்கியமான தலைகளை தூக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த அசைன்மெண்ட்டை வந்து ஒப்பேற்றிருக்காங்க. இதனால தான் அதிமுகவில் இருக்கிற இந்த முக்கியமான தலைகள் ஒரு 6 பேர்கிட்ட வந்து திமுக பேச்சுவார்த்தை நடத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வர்றாங்களா வரலையா அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு வந்து யூகிக்க முடியும், இவங்கெல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. எடப்பாடி பழனிசாமி இவருங்க இப்போ செங்கோட்டையன் இருக்காரு அப்படின்னா செங்கோட்டையன் ஆஃபீஸில் டீ வாங்கி கொடுத்துருந்தது தான் எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்ட ஒரு நபர் எல்லாம் வந்து நம்மளை வந்து ஆளுமையோட பேசுகிறது, அதிகார திமிரோட பழகிறது, அப்படியே நம்மளை வந்து நோட்டம் போடுறது, இதெல்லாம் வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி, அதிமுகவில் இருந்தால் இத்தனை பேரையும் தூக்குறாங்க அப்படின்னா சில கட்சிகளில் இருக்கிறாங்க, அதிருப்தியில் இருக்கிறாங்க. இப்போ வந்து சரத்குமார் இருக்கார், அவர் பாஜகவுக்கு போனார், பாஜகவில் வந்து கட்சியவே கலைச்சிட்டு அவர் அப்படியே கொண்டு போய் சேர்த்துட்டார். ஒரு நைட்டில் ராதியாவிட்ட போய் ஆலோசனை 2 மணிக்கு கேட்டிருக்கிறாரு, அம்மா நம்மளால் கட்சி நடத்த முடியல, பாஜகவோட நான் போய் சேர்ந்துலான் இருக்கேன், நான் தேசிய அளவில் பேசப்படலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சாரு. கட்சியும் கலைச்சார், கொண்டு போய் சேர்த்தாரு. அவருக்கு பெருசாக வந்து பாஜகவில் வந்து தமிழ்நாட்டு தலைவர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அந்தளவுக்குலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவரை வந்து என்னன்னு சொன்னாங்க, பாஜகவோட தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பதவியை மட்டும் கொடுத்துட்டாங்க. இது வந்து பிடிக்கல அவருக்கு. தனக்கு முக்கியத்துவம் தருவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ராதிகா சரத்குமாருக்கு கொடுத்தாங்க, சீட்டு கொடுத்தாங்க. அவங்களும் தோற்று போயிட்டாங்க. என்ன பண்ணி தொலைக்க முடியும்? அப்புறமா என்ன நினச்சாருன்னு தெரியல. இப்போ வந்து 24ஆம் தேதி அவருடைய ரசிகர்களுக்கு கள்ளக்குறிச்சியில் ஒரு விருந்து கொடுக்குறாரு. ரசிகர்னு இல்லை, முக்கியமான நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள், அந்த அவர் வச்சுருந்தார்ல அந்த கட்சி நிர்வாகிகளுக்கெல்லாம் முக்கியமான இது பண்ணுறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப அதிருப்தி இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சரத்குமார் வந்து அவருடைய கட்சியில் பழகின நிறையா பேர்த்துக்கு வந்து பாஜகவில் ஒரு சீட்டை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டாருங்க. அவங்களுக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க, சீட்டே கொடுத்தாங்க, பதவி கொடுத்தாங்க பாஜகவில். அதில் கூட அவர் அதிருப்தி ஆகிட்டார். என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவருக்கு. தொடர்ந்து நம்ம பாஜகவில் பயணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ண போகிறார் ஆகஸ்ட் 24. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவர் திமுக சைடு தாவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் வந்து பாஜகவில் வந்து தொடர்ந்து தனக்கு அநீதி இழைக்கப்படுது, தனக்கு முக்கியத்துவம் தரப்படலை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்லேருந்து எம்எல்ஏவாக இருக்கும்போதே அப்படியே ஜம்ப் பண்ணவங்க விஜயதரணி. அவங்களும் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் வந்து தொடர்ந்து இந்த பாஜகவில் இருக்கவே விரும்பலைங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு அவங்களும் வந்துட்டாங்க. அவங்களும் வந்து என்ன செய்கிறாங்க, திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இருந்த சீமான்கிட்ட இருந்த காளியம்மாள், அவங்களும் மருது அழகராஜ், ஓபிஎஸோட ஆதரவில் இருந்த மருது அழகராஜ், இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் இணைய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதிமுகவிலேருந்து வர்ற முக்கியமான நபர்கள் எல்லாத்துக்குமே திமுகவில் பதவி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தொடர்ந்து திமுகவில் பயணம் செய்கிற, திமுகவுக்காக இருக்கிற நபர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. அதிமுகவிலேருந்து வந்த நபர்கள் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜகண்ணப்பன், முத்துசாமி, சேகர் பாபு, ஏவா வேலு, சாத்து ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன், இப்படி சொல்லி அதிமுகலேருந்து வரவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம கட்சிக்காக திமுகவுக்காக உழைச்சி ஓடா போனவனுக்கெல்லாம் ஒன்றுமே செய்ய மாட்டேறாங்க. சும்மா அப்படி சின்ன சின்ன பதவிகளை கொடுத்து அப்படியே ஒப்பேற்றுறாங்க. நம்ம திமுகவுக்காக விசுவாசமாக இருந்தாலும் அவங்க வந்து திமுகவில் தொடர்ந்து அவங்க பெருசாக வந்து கோலச்ச முடியல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே செந்தில் பாலாஜி கொங்கு பகுதியில் அவர் வச்சது தான் சட்டமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா தங்கத்தமிழ் செல்வன் இப்போ தான் வந்து சேர்ந்தார். அவருக்கும் அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற எம்எல்ஏக்குமே வாடா போடான்னு சண்டை கலெக்டருக்கு முன்னாடியே நடந்துச்சு. இதெல்லாம் நம்மலாம் பார்த்தோம். ஏன்னா அவங்களால ஏற்றுக்க முடியல. லோக்கலில் இருக்கிறாங்கல்ல திமுகவில், பாரம்பரியமாக திமுக இருக்கிறவங்க, தங்கத்தமிழ் செல்வனை எதிர்த்தவங்க, இவங்க எல்லாருமே இப்போ தங்கத்தமிழ் செல்வன் பேச்சை கேட்கணும் அப்படிங்கும்போது அவங்களால ஏற்றுக்கவே முடியல. இப்படி நிறைய உட்கட்சி பிரச்சனைகள் திமுகவுக்குள்ளேயும் இருக்குது. இருந்தாலும் அதிமுக உடைக்கணும், அதிமுகவில் முக்கியமான தலைகளை தூக்கிட்டு வரணும்,
தூக்கிட்டு வராங்க. அந்த செல்லங்களை எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ திமுக தலைமை உத்தரவு போட்டிருக்கு. வேலு ஒரு சைடு, செந்தில் பாலாஜி ஒரு சைடுன்னு சொல்லி அப்படி இந்த நாய் பிடிக்கிற வலை இருக்குல்ல, அதை தூக்கிக்கிட்டு சுற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எல்லாத்தையும் பிடிச்சி அப்படியே குண்டோடு கொண்டு போய் ஒப்படைக்க போகிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. சிக்கல் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60-70% மக்கள் வந்து யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் தரப்பே சொல்லுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கூட கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடியாதியா, சப்ஸ்கிரைபே பண்ண முடியாதியா, உன் சேனலை பார்க்குறதே வேஸ்ட்டியா அப்படின்னு சொல்கிற நபர்கள்லாம் இருப்பீங்க. அவங்கெல்லாம் மனசை விட்டு பேசுங்கப்பா. நன்றி, வணக்கம்.